ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவோம். இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இப்பொழுது வருகின்ற 18/1/2025 அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற 7/4/2025 வரை அங்கே இருப்பார். அப்போ இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது. வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன். திருப்பி பழையபடி மிதுன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார். அந்த மிதுன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு 4, 7, 8 என்ற 3 பார்வைகளாக கன்னி ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மகரம் ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள், நாட்டுக்கு என்ன பலன்கள், இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம். அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே வக்ரகதியிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன், படைத்தளபதி, ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர், போராடும் குணம் கொண்டவர், இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள். சகோதரகாரகன், பூமிக்காகாரகன், பூமிக்கு உண்டான காரகன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்பது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும். இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி, படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும் பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை பொதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும். மற்ற ஏனைய கல்வி கற்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். அறிவுத்திறன் விளங்கும். சுயமாக சிந்திப்பார்கள். மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும். இதெல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும். செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. குருவுடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம், காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கவழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள். அடுத்ததாக இராணுவத்திலே உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும். இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக அங்கே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 70-78 நாட்களாக இருக்க போகிறார். அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி, நேர்மை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான். அந்த தன்மையும் கண்டிப்பாக பார்க்கும்போது அதை வெளிப்படத்தான் செய்ய போகுது. பெரும்பாலும் பெண்கள், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் உடையவர்கள், அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்த போகிறார்கள். அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி 12 ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன். துலா ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 3, 4, 12 இந்த இடங்களை பார்க்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அது வக்ரகதியில் இருக்கார். அப்போது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த வர வேண்டிய விஷயங்கள் தடைப்பட்டிருந்தால் அது இப்போ கிடைக்கும். அது பெரும்பாலும் சகோதர வகையில் தான் கிடைக்கும். பெருமை பங்காளிகள் சொத்து தானே, பூர்வீக சொத்துனால பங்காளி சொத்து தான் சொல்லும். அந்த பங்காளிக்கு ஒன்றிணைஞ்சு உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் பங்கு இட்டு கொடுப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் வழக்குகள், பஞ்சாயத்து அப்படிலாம் இருந்தாக்கா அதெல்லாமே இப்போது நல்ல முடிவுக்கு வரும். அடுத்ததாக உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இருந்திருக்கும்.
அதெல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். பெரும்பாலும் செவ்வாய் வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரனால முருகருக்கு வேண்டியிருந்தாலோ அவருக்கு உண்டான பரிகாரங்கள், வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அவங்களுடைய வழிகாட்டுதல் நடக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயணங்களும் நல்லபடியாக இருக்கும். அந்த பயணங்கள் மூலிமா நல்ல விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் 12ஆம் இடத்துல உங்கள் செவ்வாய் பகவான் பார்க்கறனால துளாராசிக்காரங்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள்லாம் குறைஞ்சி கொஞ்சம் லாபகரமான விசேஷமான பலனை கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைக்குள்ளே இருந்த ஒரு அந்யோன்யம் கூட இப்போ கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒருத்தங்க பஞ்சாயத்து பண்ணி அதை சேர்த்து வைப்பாங்க. அது உங்கள் உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். அப்படி தான் வந்து சேரும். அது இல்லாமல் வேதாந்தம் பேசி கொண்டிருந்த துளாராசிக்காரங்களுக்கெல்லாமே இந்த செவ்வாய் வக்ரகதி பலனில் பார்க்கும்பொழுது அவர்கள் மனம் குளிர மாதிரி சந்தோஷமான மனநிலையாக இருக்கக்கூடிய விசேஷங்கள் நடக்கும். மன நிம்மதியாகிற மாதிரி ஒன்று காட்சிகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும். அப்போல்லாம் நல்லா இருப்பீங்க. எப்பயுமே ஒரு மனிதனுக்கு 4 பேரோடு வாழும்போதும், சேர்ந்துருக்கும் போதும், 4 விசேஷங்களுக்கு போயிட்டு வரும்போதும், பார்க்காத இடங்களை பார்க்கும் பொழுதும், போகாத கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் நல்ல மனநிலை தான் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ அதுதான் அப்படி சொன்னேன். அடுத்து அந்த துளாராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறனால விசேஷமான பலன்கள் கிடைக்கும். வெற்றி வந்து நிச்சயமாக்கப்படும். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். ஆனால் துணிஞ்சு செய்யணும். அது இல்லாமல் திடீர்னு ஒரு தைரியம் வந்து செய்யக்கூட விஷயம் செஞ்சு அதில் சாதனை புரிஞ்சிருவீங்க. அது இல்லாமல் நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்தால் நல்ல வழக்காடி வெற்றி பெற்று வைப்பீங்க. இதே நீதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குவீங்க. பேர் புகழ் வந்து சேரும். சில நேரங்களில் சில தீர்ப்புகள் வழங்கும்போது அந்த நீதிபதி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதெல்லாமே உண்மையான விஷயம். அது மாதிரி தான் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கவனமான சிந்தனையோடு இருந்தீங்கன்னா முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. அரசியல் வாங்க மட்டும் கொஞ்சம் சர்க்கிள் வந்து திருப்பி சரியாயிடும். ஒரு வீழ்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு எழுச்சி வரும். கண்டிப்பாக வரும். அது மூலிமா நல்ல நிலைமைக்கு வந்துட போகிறீங்க. அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வண்டி வாகனங்கள், வீடு வாசல் எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்குண்டான நேரங்கள் இப்போ வந்திருக்கு. கல்வியிலையும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். அதுக்குரிய விட்டுருந்தீங்கன்னா அதில் தேர்ச்சி பெற்று இப்போது வெற்றி பெறலாம். அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காத டாக்டராக இருந்திருக்கும், அவர் பார்த்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அது நல்லபடியாக நடக்கும். இது பரவாயில்ல, ஈஸியான விஷயம் தானே, நான் சரி பண்ணிடுறேன், நான் கொடுக்கக்கூடிய மருந்து மாற்ற சாப்பிடுங்க சரியாயிடும்னுவார். அவர் ரொம்ப அனுபவப்பட்டவராக இருப்பார். அவர் சந்திக்கக்கூடிய நேரம் தான் இந்த காலமாக இருக்க போகுது. இது மாதிரிலாம் உங்களுக்கு அந்த பலன் நடக்க போகுது. துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கிறனாலையும் செவ்வாயுடைய வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரனாலையும் முருகர், வள்ளி இது சேர்ந்த அம்சமான தெய்வங்களை வழிபட்டு வரணும். வள்ளி தெய்வங்கள் சேர்ந்த முருகர் பெருமானை வழிபட்டு வரலாம். சுக்கிரனை அம்சமாக வழங்கக்கூடிய அம்மன், முருகர் இணைந்த கோயில், அம்மன் கோயிலில் இருக்கிற முருகர் கோயிலில் இருக்கிற அம்மன் இப்படி மாற்றி வணங்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும். தான தர்மம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் ஒன்றுமே இல்லாத ஒரு இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோட்டமாக பார்ப்பீங்க. ஒரு ஏழை குழந்தை இருக்கும், ஏழை பெரியவர், ஏழை மூதாட்டி அப்படிலாம் இருப்பாங்க. ஒரு சிலர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு துணிமணி உடுத்தி அவங்கள அழகுப்படுத்தி அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து, அது விளம்பரத்துக்கு பண்ணுறாங்களோ என்னவோ, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அது மாதிரி உங்களை நீங்கள் செய்யணும். துளாராசியில் பிறந்தவங்க அந்த ஒன்றும் இல்லாதவங்களுக்கு அப்படி செய்யணும். துணிமணி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லா வகையிலுமே அவங்க சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சிங்கனாலே நல்ல பலன் தான் நடக்க போகுது. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களாமே
பலன்கள் ஏற்பட்டு இந்த செவ்வாய் வக்ரகதி பலனில் நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.